ஸோ அங்கிள் ஹவுடி போ டாலஸை கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒயட்ஸுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேட் கேபிளை வந்து கம்ஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி இந்த பேங்க்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த ரால என்னென்ன நடந்துச்சு, ஸோ கிளாசிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ மொத்தமாகவே கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட மெயின் ஈவெண்ட் ஜேவுஸோ தான். ஸோ பேட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேவுஸோ வராரு. ஸோ ஜேவுஸோ வந்து கிளைம் பண்ணுறாரு, இவர் வந்து ராயம், அதாவது மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணி ஸோ ஃபியூச்சர் டைட்டில் ஸ்லாட்டை எடுக்க போகிறேன்ற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஜேவுஸோ கிளைம் பண்ணுறாரு, ஒவ்வொரு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்ஸ் நேமே சொல்லி இவன் வின் பண்ண வாய்ப்பில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி சேட் கேபிளையும் சொல்கிறாரு, இவன் வின் பண்ண போகிறதுலாம் கிடையாது, நான் தான் மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய ஜேவுஸோ சொல்கிறாரு. அந்த இடத்துல சேட் கேபிள் இன்ட்ரோப் பண்ணுறாரு. ஸோ சேட் கேபிள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒயிட் சிக்ஸ்னால் என்னை அட்டாக் பண்ணாங்க, நான் அதை பற்றி பயந்து போகணுமா, நான் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டேன், ஸோ எல்லாத்துலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியா பேசுகிறேன்ற மாதிரி ஜேவுஸோ சொல்கிறாரு, உன்னையே விட்டு உன் ஃபேமிலியே போயிட்டானுங்க, ஸோ நீ என்னத்தை பண்ண போகிறன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அதே கொஷினை வந்து நம்மளுடைய சேட் கேபிளும் வந்து ஜேவுஸோட்ட சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலி அதை பற்றி நீ பேசுகிறியா, நீயே ஒரு ஃபேமிலியை விட்டு தானடா வந்தன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஜேவுஸை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, எனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், 2 பேருமே உண்மைக்காக தான் வந்து உண்மைக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் இருக்க போகிறோம்ன்றத வந்து சூஸ் பண்ணோன்றத சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல சேட் கேபிளுக்கும் ஜேவுஸோக்குமான ப்ராவல் நடக்குது. ஸோ ஜேவுஸோக்கு உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த இடத்துல வந்து ஜேவுஸோ நம்மளுடைய சேட் கேபிளுக்கு ஒரு ஃப்ராக் ஸ்ப்ளாஷ் கனெக்ட் பண்ணலான்னு வருவார். பட் இருந்தாலும் நம்மளுடைய சேட் கேபிள் ரிங்கை விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒயிட் சீக்கோடைய மியூசிக் என்ட்ரன்ஸ் ஆகுது. ஸோ மொத்த லைட்ஸும் ஆஃப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சேட் கேபிள் பேக் ஸ்டேஜ் வழியாக போகலான்னு, அதாவது ஆடியன்ஸ் வழியாக போகலான்னு பார்ப்பாங்க. பட் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து சேட் கேபிள் ஸோ ஆடியன்ஸ் வரைனா ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிளம்பிட்டார். ஸோ அந்த இடத்துல நிக்கி கிராஸ் வராங்க. ஸோ நிக்கி கிராஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளுடைய மைக்கேல் கோல் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் நைட் கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு டேப்பு, ஸோ அதே இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ கெரியன் கிராஸ்க்கும் நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டமெண்ட் கெரியன் கிராஸ்க்கு சப்போர்ட் பண்ண நிற்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸுக்கு கோஃபி கிங்ஸ்டன் சப்போர்ட்டில் நிற்கிறாரு. இந்த இதில் வந்து நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெரியன் கிராஸை ரோலப் பண்ணி பின் பண்ணி வின் பண்ணி வராரு. ஸோ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபைனல் டெஸ்டமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ போத் மெம்பர்ஸையும். இதுக்கப்புறமா வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய டேமியன் பீஸ்ட்டும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியும் பேக் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டேமியன் பீஸ் கொஸ்டின் பண்ணுறாரு, நீ கடைசியாக பெரிய ரீப்ளேட்டை பேசினன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் ரீசெண்டாக தான் பேசினேன், நல்லா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியா என்கிட்ட சொல்கிறா, ஸோ அவர் வந்து இந்த சுச்சுவேஷன், அதாவது லிவ் மார்கன் ப்ராப்ளம் பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறா. ஸோ லிவ் மார்கன்ட்ட நான் அவன்கிட்ட ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ லிவ் மார்கனை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ணேன், அவள் தான் என் பின்னாடி வந்துக்கினே இருக்கான்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஜட்மெண்ட் டே ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் லிவ் மார்கன் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ லிவ் மார்கன், நம்மளுடைய ஃபின் பேலர், கார்லிட்டோ, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய டேமியன் பீஸ் ஃபின் பேலரை கூப்பிட்றாரு. ஸோ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ ஜட்மெண்ட் டேல என்ன தான் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஃபின் பேலர் சொல்கிறாரு. ஸோ லிவ் மார்கன் நம்ம ஜட்மெண்ட் டேக்காக நிறைய விஷயம் பண்ணுறா, ஸோ அதனால தான் அவன் இங்கே இருக்கான்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் சொல்கிறாரு, நீ நிறையாவே மாறிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை நீ வின் பண்ணதுலேருந்து நீ ரொம்ப மாறிட்ட டேமியன்ற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய டேமியன் பீஸ் நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து அந்த இடத்துல கிளைம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா லிவ் மார்கன் வர்சஸ் ஜெலினா வேகாக்கான ஒரு விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய லிவ் மார்கனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக டாமினிக் மிஸ்டீரியோ, நம்மளுடைய ஜெலினா வேகாவுக்கு ரே மிஸ்டீரியோ. ஸோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கனுக்கு எதிராக பண்ணுறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவரே வாங்கிக்கிட்டாரு. ஸோ குறிப்பாக சொன்னால் ஜெலினா வேகா கிட்ட ஒரு சேர்லாம் தூக்கி கொடுப்பாரு. ஜெலினா வேகா சேர் வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லி அவர் மூஞ்சியை விட்டு அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அடி வாங்கி படுத்துடுறாரு. இந்த மேட்ச்சில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிவ் மார்கன் ஃபினிஷர், அவங்க அடித்த அடியெல்லாம் வாங்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. பட் டாமினிக் மிஸ்டீரியோ ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல கடுப்பாயிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய ரே மிஸ்டீரியோவே வந்து டாமினிக் மிஸ்டீரியோ பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த இடத்துல வந்து லிவ் மார்கன் ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ண நம்மளுடைய ஜெலினா வேகா வந்து பார்த்திங்கன்னா 619 கனெக்ட் பண்ணி பின் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் கிக் அவுட் ஆயிடுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து லிவ் மார்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வின் பண்ணாங்கன்னா, ஸோ நம்ம ஜெலினா வேகா வந்து நம்மளுடைய, நான் தான் சொன்னேன்ல, சேர் வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி. ஸோ அதை பார்த்து லிவ் மார்கன் கடுப்பாகி நம்மளுடைய
ஜரீனா வேகா அவங்களோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுடைய லிவ் மார்கன் ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பேக் ஸ்டேஜ் போறாரு. ஸோ அவங்க பின்னாடியே வந்து போறாங்க. ஸோ கேத்திகலி கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ லிவ் மார்கன் உங்களுடைய பிளான்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி. ஸோ என்னோட பிளான் நான் நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் போகுது. இது வரைக்கும் நான் வின் பண்ண வின்ஸ் அது மட்டும் நான் ஃபியூச்சரில் பண்ண போகிற விக்ட்ரிஸ் எல்லாமே வந்து நான் டாமினிக் மிஸ்டீரியோ ரெப்ரசென்ட் பண்ணுறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருங்க. சரி ரைட்டு விட்ருங்க. இதுக்கப்புறமா விஷனரி எவல்யூஷனரி செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வராரு. ஸோ செத் ராலின்ஸ் வந்து ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஸோ WWE நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு நல்ல சாம்பியனாக நான் வந்து மணி இந்த பேங்க்கில் ஸோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இதே மண்டே நைட் ரால சாம்பியனாக வருவேன்ற மாதிரி செத் ராலின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஃபின் பேலர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ ஃபின் பேலர் இன்ட்ரோ பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, செத் ராலின்ஸ் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். டேமின் பீஸ் மாறினதுலேருந்து நிறையா பிரச்சனைக்கு நீ தான் காரணமாக இருக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலர் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அதுக்கு செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபின் பேலர் வந்து நீ சொல்கிறதுலாம் எதுவும் உண்மை கிடையாது. டேமின் பீஸ் தான் எல்லாத்தையும் வந்து அவனுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே அவன் தான் எடுத்துக்கிட்டான். இந்த இடத்துல ப்ளேம் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது. உனக்கு பொறாமை டேமின் பீஸ் மேலே உனக்கு பொறாமையாக இருக்குது. அதனால தான் வந்து நீ இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அந்த இடத்துல டேமின் பீஸையும் இன்ட்ரப்ட் பண்ணுறாரு. ஸோ டேமின் பீஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னது உண்மை தான், பட் இருந்தாலும் இது ஒன்றும் ட்ராப்லாம் கிடையாது. இந்த இடத்துல டேமின் பீஸ் வரும்போதே செத் ராலின்ஸ் சொல்கிறாரு, ட்ராப் வச்சிட்டிங்களா என்னென்ன அட்டாக் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல டேமின் பீஸ் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணுறாரு. இது என்னோட ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து என்னோட ஜட்மெண்ட் டே மெம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபின் பேலரும் டேமின் பீஸும் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து அடங்கிறாரு. அந்த இடத்துல டேமின் பீஸ் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து இந்த டைட்டிலுக்காக சிங்கிள்ஸ் மேட்ச் தான் இருப்பேன். இந்த இதில் வந்து என்னோட ஜட்மெண்ட் டே மெம்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபின் பேலரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸோ அந்த இடத்துல ஃபின் பேலரை என்ன தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸோ ஒரு கட்டத்தில் டேமின் பீஸ் ஃபின் பேலரை தடுத்துருவார். தடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செத் ராலின்ஸ் 2 பேருக்குமே சேர்த்து ஒரு சூப்பர் கிக்கை போட்டு விட்டுருவாரு. இந்த இடத்துல தான் நம்மளுடைய டேமின் பீஸ் கடுப்பாரு. டேமின் பீஸ் நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அதெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவார். பட் இருந்தாலும் கடைசியாக நம்மளோட டேமின் பீஸ்ட்டு அவருடைய ஃபினிஷரை போட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு புல் ஸ்டாப்பாக வச்சிட்டாரு. இந்த செக்மெண்ட் முடிஞ்சதோடய பேக் ஸ்டேஜில் வந்து ஃபின் பேலரை கூட்டிகிட்டு நம்மளுடைய டேமின் பீஸ் போகிறாரு. ஸோ டேமின் பீஸ் போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணுறாரு, மணி இந்த பேங்க்கில் எங்களுக்கு நடக்க போகிற மேட்ச்சில் இன்டர்ஃபை ஆகாத, இது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா லுட்விக் கேய்ஸரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ லுட்விக் கேய்ஸருக்கு இன்ஜுரி ஆனது. ஸோ அவர் வந்து கன்கஷனில் இருக்காருன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜோய் ஸ்டார்க் வர்சஸ் டகோட்டா காய் வர்சஸ் ஐவி நீலுக்கான விமென்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளோட ஜோய் ஸ்டார்க் வந்து நல்லாவே வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா மைக்கேல் கோல் வந்து விஎஸ்எஸ் டேப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து போ டாலஸ்க்கும் நம்மளுடைய அங்கிள் ஓடிக்குமான இன்டர்வியூ போகுது. ஸோ போ டாலஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ வந்து போ டாலஸ் கிட்ட நம்மளுடைய போ டாலஸ் அங்கிள் ஓடி கிட்ட கேட்பாரு, ஸோ எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அங்கிள் ஓடி என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது உண்மையான்றதை நீயே யோசிச்சு பாரு. அங்கிள் ஓடி கேட்குறாரு, நீ என்ன நீ ஸ்பெஷல்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாமல் நீ நம்புறியா? நீ சொல்கிறத வந்து நீ பண்ண போகிற விஷயங்கள் வந்து நீ வந்து அந்த இதுக்கு பெர்ஃபெக்டாக இருப்பேன்ற மாதிரி நம்புறியான்ற மாதிரி அங்கிள் ஓடி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்முடைய போ டாலஸ் சொல்கிறாரு, நான் ஸ்பெஷல் தான், மற்ற எல்லோரும் டிசர்வ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் பண்ண போகிறது வந்து டிசர்வ்டாக தான் இருக்கும்ன்றத சொல்கிறாரு. யாரும் என்ன சூஸ் பண்ணல, நான் வில்லிங்காக தான் இருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போ டாலஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய போ டாலஸ் கிட்ட அங்கிள் ஓடி கேட்குறாரு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீ வந்து ஒர்த்தாக இருப்பியா? உன்னால் இதை பண்ண முடியுமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய போ டாலஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வாய்ஸ் ஆஃப் ரெனோகிங், இதோட வாய்ஸே நான் தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹவுடி கிட்ட வந்து போ டாலஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போ டாலஸ் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே கிடையாது, நான் வந்து யாருமே கிடையாது, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் வந்து ஃப்ரீயாகவே என்னோட குகையிலே இருந்துக்கிறேன்ற மாதிரி நம்மளுடைய போ டாலஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோமோ எனக்கு சுத்தமாகவே புரியலை, ஸோ எதை பற்றி பேசுகிறாங்கன்றத. பட் இருந்தாலும் அங்கிள் ஹவுடி கிட்ட போ டாலஸ் கேட்குறாரு, என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் பாட்டில் என் வீட்டில் இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய போ டாலஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாரு, ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாரு. பட் அங்கிள் ஹவுடி விடுவாரான்றதை நம்ம பொறுமையாக அப்கமிங் தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சேட்
கேபிள் வந்து அப்ரோச் பண்ணுறாரு ஓட்டிஸ் கிட்ட. ஸோ சேட் கேபிள் பேசுகிறாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உண்மை தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கணும், என் மேலே எதுவும் கோவம் கிண்டி இருக்கான்ற மாதிரி நம்மளுடைய ஓட்டிஸ் கிட்ட கேட்குறாரு. ஸோ ஓட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ ஹெல்ப் பண்ண ஓட்டிஸ்ன்ற மாதிரி நம்மளுடைய சேட் கேபிள் கேட்குறாரு. நான் எனக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி என்ன அட்டாக் பண்ணுறாங்க, நாளைக்கு உன்னையும் அட்டாக் பண்ணலாம், மேக்ஸினையும் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளோட சேட் கேபிள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருப்பேன்ற மாதிரி நம்மளோட சேட் கேபிள் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸின் இப்படி வராங்க, என்னாச்சுன்ற மாதிரி. ஸோ ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆல் ரைட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்லாம் அட்ராசிட்டியாக இருந்துச்சு. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ நம்ம லியூ மார்கனும் டாமினிக் மிஸ்டீரியோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ வந்து பின்னாடியே இருந்து ஒரு கிக்கை போட்டு விட்ருவாரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கிளம்பி வருவார். சரி, நம்மளுடைய லியூ மார்கன் எங்கே போகிறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறமா நம்ம லியூ மார்கன் போய் ரே மிஸ்டீரியோட்ட கேட்பாங்க, எங்கள் மொமெண்ட்டையே நீங்கள் கெடுத்துட்டீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வியா வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டார். ஸோ ரே மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து லியூ மார்கன் சாரி அப்பாலஜைஸ் பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளாடி சமிசேன் வராரு. ஸோ சமிசேன் வந்து ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நான் வந்து பிரான் பிரேக்கரை பற்றி எதுவும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி. ஸோ எல்லோரும் பிரான் பிரேக்கரை பற்றி பயந்து ஓடுறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே என் மேலே கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ பிரான் பிரேக்கர் கிட்ட இந்த சமிசேன் தோற்றுறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் பிரான் பிரேக்கர் கிட்டலாம் சமிசேன் தோற்க மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரான் பிரேக்கர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஏன்னா எல்லாருமே வந்து என்னை பார்த்தா ஒதுங்கி போயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. பட் இருந்தாலும் நீ வந்து கெத்தாக வந்து என்கிட்ட பேசுன, அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஃபைட் ஆஃபர் பண்ணுற. ஸோ அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் ஏன் பண்ணேன். 2 விஷயந்தான், உனக்கு வந்து மேட்சோட ரிசல்ட் ஒன்று தெரியாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கட்ஸ் இருக்குது, உனக்கு அந்த தைரியம் இருக்குன்றத வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமிசேன் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ எல்லாரையுமே நீ அடிச்சிருக்க, பட் நான் வந்து எல்லாரையும் அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி மீண்டு வரும்ன்றத. ஸோ நான் தான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு இதை பார்த்துக்கோ, ஏன்னா மணி இந்த பேங்கில் உன்னால் இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாதுன்ற மாதிரி சமிசேன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஸ்மார்ட்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி, நீ வந்து அன்டேலண்ட்ன்ற மாதிரி பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் ஸோ இங்கே விட்டு கிளம்புற மாதிரி போய் ஒரு ஸ்பியரை கனெக்ட் பண்ணி விட்ருவாரு. ஸோ அந்த இடத்துல இந்த செக்மெண்ட் முடியுதுன்னு பார்த்தா, ஸோ பிரான் பிரேக்கர் மறுபடியும் ரேம்ப் வழியாக வந்து அந்த ஸ்பியர் கனெக்ட் பண்ணலான்னு வருவார். பட் இருந்தாலும் அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆயிடுவார். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு ப்ராவல் ஆகும். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செக்மெண்ட்டுக்கு புல் ஸ்டாப் வச்சிருவார். ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தோத்துட்டீங்க, நீங்கள் வந்து டக்கோட்டா கை கிட்ட கேட்குறாங்க, ஸோ நீ இந்த மாதிரி தோத்துட்டீங்க, ஸோ யூஎஸ்கே இதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் மறந்துடுங்க, யூஎஸ்கே நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக வரா. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டேமேஜ் கண்ட்ரோல்லேருந்து இருக்கும். ஸோ இவ வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய லைரா வல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. எங்கே மணி இந்த பேங்க்கில் வின் பண்ண போறியா, பார்ப்போமே, நானும் தான் அந்த மேட்ச்சில் இருக்கேன், ஸோ உனக்கு பதிலாக நானே போய் ஏறி எடுத்துருவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரோவர்ஷியல் உருவாகுது. ஸோ இந்த இடத்துல ஸோ நம்மளுடைய ஆல்ஃபா பேர் அந்த கைடன் கட்டன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ப்ராவல் ஆயிடுது. லைலா வல்கிரியாவுக்கு வந்து நம்ம ஃபேனாக இருக்கலாம் போகிறேன். சரி, ரைட்டு விட்ருங்க. ஸோ கைஸ், மெயின் ஈவென்ட் டைம் கைஸ். ஸோ ட்ரூ மெக்கின்டையர் வர்சஸ் நம்மளுடைய ஷேமஸ் வர்சஸ் இலியா டிராகனோக்கான ட்ரிபிள் த்ரெட் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச். ஸோ 3 ரெஸ்லருமே வந்து யூகே ரெஸ்லர். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத வந்து மெயின் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்சாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து 3 பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் ஃபேஸாக வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையரும் இலியா டிராகனோவும் ரிங்கில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் ஒரு என்னது ரொம்ப உள்ளதுங்க. ஸோ கிளைமவர் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலான்னு வருவார். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இலியா டிராகனோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் கொடுத்துட்றாரு. ஸோ ரிங்கை விட்டு நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் வெளியே போயிறாரு. ஷேமஸ் வராரு. ஸோ ஷேமஸ்க்கும் நம்மளோட இலியா டிராகனுக்கும் ப்ராவல் போய்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் நம்மளுடைய ஷேமஸை நம்மளோட இலியா டிராகனோவை பிடிச்சி ட்ரூ மெக்கின்டையர் வெளியே எடுத்து ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பேரிகார்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டையரும் நம்மளுடைய ஷேமஸும் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாகவே இருந்துச்சு.
இருந்துச்சு. ஸோ இவங்க சண்டை போட்டது மட்டும் இல்லாம, ஸோ ஃபைனலா நம்மள ட்ரூ மெக்கின்டயர் கிளைமோர் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்ணிறாரு. ஸோ ட்ரூ மெக்கின்டயர் மணி இந்த பேங்க்குக்கு போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறமா வந்து ரிங்ல வந்து இன்டர்வியூ குடுக்குறாங்க. ஸோ நான் இதில வந்து நம்ம ட்ரூ மெக்கின்டயர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, டோர்னாடோவ விட்டு நான் போகும்போது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா தான் போவேன்றத வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இதில ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ மேபி மனி இன் த பேங்க்கான மென்ஸ் மனி இன் த பேங்க் மேட்ச் வந்து கிக் ஆஃப்லேயே வந்து வச்சுருவாங்கன்ற மாரி தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சாவே அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகணும்னா, ஸோ மனி இன் த பேங்க் அப்புறமா தான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்ச் நடக்கும்ன்ற மாரி சொல்றாங்க. ஸோ என்ன கதைன்றத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கான ரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ ராவோட ரேட்டிங்ஸ் என்ன? ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ஃபேவரா இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ்.